சனிக்கிழமையான தாவேக்கால வந்து ஆள் பிடிக்கின்ற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு. இல்லை பொதுவாக வந்து அறிவாலயத்தில் அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. வேறு கட்சியிலேருந்து வந்த ஒரே ஒருவர் அதுக்கு ஒரு பெரிய விழா எடுத்து பெரிய சாதனை சரித்திரம் படைத்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆள் பிடிக்கிற வேலை எங்களுக்கு தேவை, அது போன்ற நிலைகள் இல்லை. தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவரை நாடி மக்கள் வருகிறார்கள். பல்வேறு இயக்கங்களிலிருந்து வருவது என்றைக்குமே நடைபெறுகிற ஒன்று. திமுக ஆட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆட்சி நடைபெறுகிற போது கம்பம் உடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாம் போய் சேரலையா? ராஜினாமா பண்ணிட்டு போய் அங்கே கட்சியில் சேர்ந்து மறுபடியும் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணீங்களா? இதுக்கு பேர் என்ன? ஒன்று, தேர்தல் வருவதற்கு முன்னாலே பெரும்பான்மை பலன் எங்ககிட்ட இருக்கிற போதே திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வைத்து ஒரு ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்தவர்கள் யார்? அதற்கு அவரெல்லாம் பதில் சொல்லு. இதுவரையிலும் தமிழக வரலாற்றில் அண்ணா திமுகவோடு திமுக இணைந்து ஒரு ஆட்சியை பிடிக்கலான்னு ஒரு சதி வலைப்பு நீர் இதுதான் முதல் தரம். அதை முறியடித்த பெருமை தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவராக இருக்கிற நம்முடைய இன்றைய முதல்வர், என்றைக்கும் முதலமைச்சராக அரியணை அமரக்கூடிய தளபதி ஒருவரால் தான் முடிந்திருக்கிறதே தவிர யாராலும் இல்லை. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது நாங்கள் சொன்னதை தான் விஜய் வந்து டெல்லியில் பேசிட்டு வந்தார். இல்லை, இவருக்கு எப்படி தெரியும் டெல்லியில் பேசி சொன்னது? அவர் பேசுனது பாரத பிரமோடு கடிதங்கள் தந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்கியிருக்கிறார். ஒன்றிய இடத்தில் கேட்க விரும்புகிறேன். அவர் அதுக்கு பதில் சொல்றார். தமிழ்நாட்டில் சோலார் எனர்ஜி என்று சொல்லப்படுகிற சூரிய வெப்பத்தால் மின்சாரம் நாம் தயாரிக்கின்ற போது வேறு அண்டை மாநிலங்களாக இருக்கிற கர்நாடகம், ஆந்திரா, மகாராஷ்டிராவில் மத்திய அரசால் ஒரு மெகாவாட்டிற்கு 1 கோடி ரூபாய் நிதியை பெறுகிற அந்த மானியத்தை பெற்ற பெருமை அந்த மாநிலத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ 5000 மெகாவாட் சோலார் எனர்ஜி என்று சொல்லப்படுகிற சூரிய வெப்பத்தால் மின்சாரம் தயாரிக்கின்ற போது 1 ரூபாய் கூட மத்திய அரசால் மானியத்தை அவர்கள் பெற முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்பதை அவர் பதில் சொல்லட்டும்.